மக்களே, அதான் உங்கள் என்எஸ் கேப்டன். எல்லோரும் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க இது என்ன வீடியோன்னு சொல்லிட்டு. நம்ம டியூக் 250 அட்வென்ச்சர் டாப் மாடல் இதை தான் வந்து இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறையா பைக்ஸ் ரிவ்யூ வீடியோஸ் போட்டிருக்கோம், ட்ராவல் கண்டென்ட்ஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு மோர் தென் இந்த மாதிரி பைக் ரிவ்யூஸ் அண்ட் ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, எப்பவும் போல் நம்ம ஸ்டைலில் மீட்டர்லேருந்து ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் டிஸ்பிளே, டிஎஃப்டி டிஸ்பிளே. நம்ம டியூக் 250 அண்ட் டியூக் 200 இருக்கக்கூடிய அதே டிஸ்பிளே தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க அட்வென்ச்சருக்கு. என்னென்னா முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வியூவோட இந்த பெரிய ஹேண்டில் பேர், அப்புறம் முன்னாடி இருக்க இந்த விண்ட்ஷீல்டு, ஸோ இதோட பார்க்கக்குள்ளே இது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஸோ ஆன் பண்ணி மீட்டரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ரெடி டு ரேஸ் கேடிஎம்மோட ஃபுல்லி டிஜிட்டல் டிஎஃப்டி டிஸ்பிளே. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சென்டராக எடுத்ததும் சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கனால சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர், அண்ட் மேலே ஆயில் செக் லைட் கொடுத்துருக்காங்க, இன்ஜின் செக் லைட் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் இருக்குது, இங்கே நியூட்ரல் இண்டிகேட்டர் பொசிஷன். இது வந்து நம்ம வண்டி ஹீட்டு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ஸ்பீடாமீட்டர், அண்டு இது ஆர்பிஎம் மீட்டர், இது ஃபியூல் கேஜி. அண்டு கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக என்ன மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறது லெட்டருக்கு போட்டிருக்கு. இது ஓடோமீட்டர், அண்டு கூலண்ட் வாட்டரோட லெவல், அண்ட் பேட்டரி வாட்டரோட லெவல். அண்ட் ஓவரால் இவ்வளோ தான் இதில் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் நிறைய விஷயம் இருக்குது, சொல்கிறேன். இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம டியூக் 200 இருக்க மாதிரி மொத்தமாக கேடிஎம்மில் Gen 3 கொடுத்துருக்க மாதிரி இந்த டிசைனில் தான் வந்துட்டு சுவிட்சஸ் இருக்குது. ஸோ இந்த சுவிட்சஸில் தான் இதை கண்ட்ரோல் பண்ணணும். நான் இப்போ அப்படியே மாத்திரம் பாருங்கள். ஸோ குயில் சுவிட்ச் ப்ரெஸ் பண்ணால் தான் உள்ளே போக முடியும். ஓப்பன் ஆயிடுச்சா? ஸோ இப்போ உள்ளே போனோம்னா உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். மோட்டார் சைக்கிளுங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்களா? ஸோ இதில் போனால் ஏபிஎஸ் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும் நம்மளால். ஏபிஎஸில் 2 மோடு, ஆஃப் ரோடு அண்டு ரோடுங்கிற 2 மோடு பண்ணிக்கலாம். டிஸ்பிளேயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் அண்டு இன்னொரு மோடு, 2 மோட்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே அடுத்த செட்டிங்ஸ்ன்னு பார்த்தோம்னா, அடுத்து இன்னாஃபில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப் 1, அதாவது ட்ரிப் 1, ட்ரிப் 2, ஃபியூல் கேஜிஸு, கூலண்ட் டெம்பரேச்சரு அண்ட் ஓடோமீட்டர். இந்த டிஸ்பிளேஸ்க்கான தனித்தனி ஸ்பெக்காக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், மேலே வந்து இது ட்ரிப் 1, ட்ரிப் 2 ஃபியூல் ரேஞ்ச் பாருங்கள். 150 கிலோமீட்டருக்கான ஃபியூல் வந்து இப்போ டேங்க்குள்ளே இருக்குது. கூலண்ட்டோட லெவல் நார்மலாக இருக்குது. பேட்ரி என்ன கிலோ வாட்டில் இருக்குது. அண்டு ஓடோமீட்டர் ஓவரால் எவ்வளோ ஓடி இருக்குது. கிளாக் அண்ட் டைம் வந்து டைம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக. அடுத்த சர்வீஸ் டேட் எப்போ, அடுத்த சர்வீஸ் எத்தனாயிரம் கிலோமீட்டரில் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் வார்னிங் கொடுத்துருக்காங்க. வார்னிங் இப்போதைக்கு நம்ம இதில் எதுவுமே இல்லை. சைடு ஸ்டாண்ட் மட்டும் இதில் எதுவுமே இல்லை. சைடு ஸ்டாண்ட், ஃப்ளால் அவுட் சைடு ஸ்டாண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே கிடையாது. அண்ட் இன்னும் இந்த நேவிகேஷன்ஸ், இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அப்புறம் இந்த கால் சுவிச்சஸ் இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஆப்போட கனெக்ட் பண்ணணும். ஆப்போட கனெக்ட் பண்ணலாம், ஓட் பண்ணலாம். இது வந்து நம்மளோட தீம் வந்து ஃபேவரட் தீம் நமக்கு வேணுங்கிற மாதிரி செட் பண்ணிக்கிறதுக்காக அந்த டிஸ்பிளேல கீழே என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம செட் பண்ணிக்கிறோம். இது வந்து குயிக் கண்ட்ரோல்ஸ்க்கான சுவிச்சஸ். இந்த சுவிச்சஸை தான் வந்து காட்டியிருக்காங்க. அண்டு கனெக்டிவிட்டி, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அண்டு கியர் ஷிஃப்டிங் அப்போ கலர்ஸை சேஞ்ச் பண்ண முடியும். இதில் இங்கே பாருங்கள், RPM 1, RPM 2ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 2 கலர்ஸ் விதமாக வரும். இது RPM 1 வந்துட்டு மேலே வருது, இது RPM 2. இது வந்து நல்லா ஃபுல்லாக கலராக இருக்கும். எத்தனாயிரம் RPMமில் வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது கூட நம்ம பண்ணிக்கலாம். இந்த RPMமில் தான் கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறது கூட நம்ம வச்சுக்கலாம். நம்ம MT டீலக்ஸில் பார்த்துருந்தோம்ல அதே மாதிரி கேடிஎம்மில் அதே மாதிரி தான். இந்த டேட் அண்ட் டைமு, யூனிட்ஸு. இங்கே பாருங்கள், குயிக் ஷிஃப்டர்ஸை வந்து நீங்கள் இதில் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஒரு அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிளில் எந்த இடத்துல குயிக் ஷிஃப்டர்ஸ் வேணும் வேணாங்கிறத நம்மளால் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள், குயிக் ஷிஃப்டர் வேணும்னா வச்சுக்கலாம், வேணான்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு விஷயம் நல்ல அற்புதமான டிஸ்பிளேலேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸ்னால் நம்ம அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, 10x10 நேவிகேஷன்ஸ், குயிக் ஷிஃப்டர்ஸ், அப்புறம் ரிமோட் கண்ட்ரோல் மோட் புதுசாக இருக்கே, என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரிமோட் கண்ட்ரோல் மோடுன்னு போட்டிருக்காங்க, பட் ஆனால் உள்ளே போகல. அதை பற்றி நான் ஃபர்தராக டீட்டெயில் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஸோ ஓவரால் இந்த 250ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் கொடுத்துருக்காங்க. எனக்கு கேமராமேன் யாரும் இல்லை, அதனால் நானே கேமராமேனாக மாறிட்டேன். ஸோ டிஸ்பிளேயில் ஓவரால் இது கொடுத்துருக்காங்க. அண்டு ஸ்விட்சஸ் பற்றி பார்த்துடலாம். ஸ்விட்சஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்விட்சஸும் அப்படியே ப்ரீமியமாக இருக்கும். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அசார்டுக்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மோட் பட்டன்ஸ் கண்ட்ரோல், அந்த மொத்த டிஸ்பிளேயோட கண்ட்ரோல். இது இண்டிகேட்டர் சுவிட்சஸ், ஆரன். அண்டு முன்னாடி வியூ பாருங்கள், கீழ் சுவிட்ச் பாருங்கள், இது கீழ் சுவிட்ச். அண்டு செல்ஃப் கொடுத்துருக்காங்க.
ஒரு தரமான அவுட்லுக் பாருங்கள். வண்டி வந்து அப்படியே அந்த அட்வென்ச்சர் அப்படிங்கிறது அப்படியே அப்படி இருக்குது. வண்டியோட வியூ பார்க்குறதுக்கு நல்லா ஜெய்ஜாண்டிக்காக பெருசாக வேற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. மக்களே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே டியூக் 250 அட்வென்ச்சரில் என்ன கொடுத்துருந்தாங்கிறத டிஸ்பிளேவை பற்றி பார்த்தாச்சு. அடுத்து ஃப்ரண்ட் பொசிஷன். இந்த ஃப்ரண்ட் பொசிஷனுங்கிறதே பார்த்தா நல்லா இந்த இவ்வளோ பெரிய விண்ட்ஷீல்டு, இந்த 2 டிஆர் இங்கே இருக்கக்கூடியது டிஆர்எல்ஸ், இது வந்துட்டு ப்ரொஜெக்டர். இது 2 டிஆர்எல்ஸ் அண்ட் ப்ரொஜெக்டர். இந்த லைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ விசிபிலிட்டியாக இருக்கும் நைட்டு. நான் ஜஸ்ட் ஒரு கிளிக் மட்டும் அடித்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ப்ரைட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ரைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். தரமான வியூவாக இருக்கும் நைட்டில். ஸோ அண்டு அப்படியே இந்த வண்டியோட லைட் பாட்டோம் ஆல் இண்டிகேட்டர்ஸ் ஆல் எல்இடி மட்டும்தான் இந்த வண்டியில், எதுவுமே தனித்தனியாக இருக்காது. அண்ட் அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா ஸோ ஃப்ரண்ட் செக்ஷனில் இவ்வளோ பெரிய ஒரு மக்காட், ஏன்னா ஒரு அட்வென்ச்சர் லுக் கொடுக்கணுங்கிறக்காக மேலே ஒரு பெரிய மக்காடும் கீழே ஒரு சின்ன மக்காடு இருக்கும். சேர் வந்து முன்னாடி அடிக்கக்கூடாதுங்கிறக்காக இந்த பெரிய மக்காடு சின்னதாக ஒரு மக்காடு கொடுத்துருக்காங்க. அண்ட் யூஎஸ்டி ஃபோக்ஸை பற்றி பேசணுன்னா WP அப்பாக்ஸோட யூஎஸ்டி ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு தரமான யூஎஸ்டி ஃபோக்ஸோட சைஸை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஏன்னா ஒரு அட்வென்ச்சர் சீரியஸுங்கிறது என்ன மாதிரி ரோட்டில் வேணாலும் என்ன மாதிரி ரோடு கண்டிஷனில் வேணாலும் நம்ம ஓட்டுவோம் அப்படிங்கிறக்காக அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருக்காங்க. தரமாக இருக்கும் யூஎஸ்டி ஃபோக்ஸோட பர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஃப்ரண்ட் செக்ஷனோட டயர் ஆல்சோ ஆஃப் ரோட் டயர். ஏன்னா அட்வென்ச்சர் வெஹிக்கிளுங்கிறப்ப அந்த டயரும் வந்து அட்வென்ச்சராக கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக அட்வென்ச்சர் சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த டயரோட சைஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 100க்கு 90 17 சைஸு. அலை வீல்ஸ் தான் வரும், ஸ்போக் வீல்ஸ் கிடையாது. இந்த டியூக் 250 ஆகட்டும் இல்லை 390 ஆகட்டும், ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்போக் வீல்ஸ் வராது, அலை வீல்ஸ் மட்டும்தான் வரும். அண்டு இந்த ஃப்ரண்ட் டிஸ்கோட சைஸுங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 320 mm டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ், இந்த வண்டி டியூவல் சேனல் ஏபிஎஸ் வித் உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி டிஸ்பிளேலேயே பார்த்துருப்போம். அண்ட் ஒரு பெரிய சைஸ் ரேடியேட்டர் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் ரேடியேட்டர் இருக்கிறது. இங்கே இருக்கா ஒரு பெரிய சைஸ் ரேடியேட்டரே கொடுத்துருக்காங்க. தரமாக இருக்கும் மக்களே. 250cc அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த டியூக் 250 அட்வென்ச்சரோட இன்ஜினை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து இந்த இன்ஜினை பற்றி பார்த்தோம் அப்படின்னா 247cc உள்ள ஒரு இன்ஜினு, சிங்கிள் சிலிண்டர். இதோட பவர்ன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 30 bhp பவரும் 25 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின், சிங்கிள் சிலிண்டர்னாலும் இதோட பவர் அண்ட் அக்ரெசிவ்ங்கிறது ஆஃப் ரோடில் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த இன்ஜினோட பில்ட் குவாலிட்டியும் சரி, இதோட ரிலேபிலிட்டியும் சரி, இது வரைக்கும் யாரும் குறை சொன்னதில்லை. ஏன்னா மக்களே, நான் அவங்களை என்ன கேப்டன். ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம அந்த பக்கம் என்ன பண்ணோம், ஏதோ பண்ணோம், அதுவும் நம்ம போய் காஸ்டியூம் தான் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் மறுபடியும் அங்கேருந்து அவரும் வாங்க. ஸோ உங்களுக்கு பின்னாடி கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நானும் தெரியணும் தெரியல பின்னாடி ரியரில் கொடுத்துருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா 250 mm டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. பிரம்பே கேலிப்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 320 mm டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அந்த கேலிப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிஸ்டன் கேலிப்பரும், பேக்கில் வந்துட்டு சிங்கிள் பிஸ்டன் நார்மல் கேலிப்பரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. டியூவல் சேனல் ஏபிஎஸ். அண்ட் இந்த சஸ்பென்ஷன் வரைக்கும் பார்த்தோம்னா இது மோனோசாக் அப்சர் கொடுத்துருக்காங்க. WPயோட அப்பாக்ஸோட மோனோசாக் அப்சர். நார்மல் மோனோசாக் அப்சரோட இதுக்கு சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும், ஏன்னா இது ADVங்கிறதுனால. அண்ட் இந்த பேக் சைஸோட டயருங்கிறது ஸ்டாக்கில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 130க்கு 80/17 ரேடியல் டயர் கொடுத்துருப்பாங்க. பேட்டர்ன் செம்மையாக இருக்கும், டயரோட பேட்டர்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்படியே பின்னாடி வந்தோம்னா டெயில் லேம்ப் பக்கம் வந்தோம். பார்த்தீங்கன்னா இந்த டெயில் லேம்ப்பு இது வரைக்கும் நீங்கள் டியூக்கில் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான டெயில் லேம்ப்பு இது, எல்லாமே ஆல் LEDs. அண்ட் அப்படியே ஃப்ரண்ட்டில் இந்த பக்கம் வந்தோன்னா, ஸோ மக்களே இந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 14 டீத்து சின்ன பாக்கெட் கொடுத்துருக்கு வரும். பின்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 45 டீத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எதுக்காக 45 டீத்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இது ஒரு அட்வென்ச்சர் வெஹிக்கிளில் பர்ஃபார்மன்ஸ் பவரை விட லோ அண்ட் டார்க் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப லோவாக இருக்கணும், டார்க் அதே சமயம் இனிஷியலாக இருக்கணும். அப்போ தான் ஆஃப் ரோடிங்க்கு அதோட பர்ஃபார்மன்ஸ் அந்த செயினோட ஸ்ட்ரகிள் இல்லாமல் மூவ் ஆகும். அதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்டு இன்ஜின் ஆல்ரெடி இன்ஜினை பார்த்துருந்தோம், இருந்தாலும் இன்ஜினை ஒரு 249cc சிங்கிள் சிலிண்டரு லிக்விட் கூல்டு இன்ஜினு. இந்த வண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 30 bhpயும் 9500 RPMலையும் 25 Nm டார்க்கு 7500 RPMலையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின். அது மட்டும் இல்லாமல் இது ஸ்லிப்பர் கிளச் இருக்குது, குயிக் ஷிஃப்டர் இருக்குது. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் மேனுவல் இந்த வண்டியோட கியர் பாக்ஸ். அண்ட் ரேடியேட்டர் நேற்றே பார்த்துருப்பீங்க, நல்ல ஒரு பெரிய சைஸ் ரேடியேட்டர் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே மேலே வந்தோம் அப்படின்னா இந்த வண்டியோட ஸோ மக்களே அடுத்ததான் வந்து இந்த வண்டியில் நம்ம பார்க்க வேண்டியது இந்த வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி. இந்த வண்டி
வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 14.5 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்கோம் வண்டியில் கேடிஎம் சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட மைலேஜுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு ஆஃப் ரோட் வெஹிக்கிளில் மோஸ்ட்டாக வந்துட்டு நம்ம மைலேஜ் எதிர்பார்க்க முடியாது மீன்ஸ் ஏன்னா அதோட வெயிட் அண்ட் அதோட சைஸை பொறுத்தளவுக்கு அதில் பர்ஃபார்மன்ஸும் அந்த அளவுக்கு இருக்கிறனால மைலேஜுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். சிட்டி யூஸ்லாம் பண்ணிங்கன்னா இந்த வண்டி ஓவரால் ஒரு 25 கொடுக்கும். லாங் எடுக்கிறப்ப ஒரு 35 to 38ங்கிறது கண்டிப்பாக இந்த வண்டியில் சாலிடாக கிடைக்கும். இந்த வண்டியோட மக்களே எந்த ஒரு அட்வென்ச்சர் வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபேரிங் ஸ்போர்ட், நேக்கடு ஸ்போர்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த வண்டிக்கான ஒரு லிமிட்ஸ் இருக்குது, அந்த வண்டிக்கான ஒரு அளவுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆஃப் ரோட் வெஹிக்கிள்ஸ் எடுத்துகிட்டு அந்த வண்டியோட லிமிட்டை தாண்டி அதை யூசேஜ் பண்ணுறது போட்டு ரப்படி அடிக்கிறாங்க. அப்படி அடிச்சுட்டு என்னன்றாங்க, வண்டி பில் குவாலிட்டி சரியில்லை, பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, வண்டியோட சஸ்பென்ஷன் சரியில்லைங்கிறாங்க. பட் ஆனால் ஒன் திங் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இப்போ நான் இவ்வளோ தான் சாப்பிடுவேன்னா அவ்வளோதான் என்னால் சாப்பிட முடியும். நீ இவ்வளோ சோறு போட்டு வச்சுட்டு இது எல்லாத்தையும் நீ சாப்பிடுனா நான் சாப்பிட்டு வாந்தி வருது இல்லை வயிறு வலிக்குதுன்னு தான் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் வண்டியும் நம்ம வண்டியை வந்து ப்ராப்பர் மெயின்டெனன்ஸும் பண்ணோம். அதே சமயம் அந்த வண்டியோட கெப்பாசிட்டி என்ன, இப்போ இது 250cc இதை எடுத்துகிட்டு ஹைவேஸில் கொண்டு போயிட்டு ட்ராக் போட்டுருக்கக்கூடாது. இது வந்து ஒரு அட்வென்ச்சர் டூரர் வெஹிக்கிள். லாங் ஓட்டுறோம், சேடில் ஸ்டேஸ், டாப் பாக்ஸு எல்லாத்தையும் வச்சுட்டு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டில் நல்ல ஒரு ரைடிங் பொசிஷனில் அப்படியே போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வண்டி நம்ம எடுக்கிறது. இதை எடுத்துகிட்டு ஒரு சிலர் வந்துட்டு ட்ராகில் போட்டு ஹைவேஸில் என்ன டாப் ஸ்பீடு போகுதுன்னு செக் பண்ணிட்டு இருக்கிறான். ஒருத்தர் அட்வென்ச்சரே ஆஃப் ரோடு வெஹிக்கிள்னு சொல்லி இருக்கிறதுலே மோசமாக போட்டு ஓட்டுறது. ஒவ்வொரு வண்டிக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி வண்டியை ட்ரைவ் பண்ணுங்க. வண்டி அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு நம்ம வாங்குகிறோம். அதை வாங்கிட்டு அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அதில் நமக்கு தான் லாஸ். வண்டி சலசலன்னு போயிடும். அதனால் எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் அதோட லிமிட்ஸை வச்சு அதுக்குள்ளேயே ஓட்டுங்க. அண்ட் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு மெயின்டெனன்ஸ் ப்ராப்பராக பண்ணுங்கள், சர்வீஸ் ப்ராப்பராக விடுங்க. அப்போ தான் வண்டியோட லைஃப் அதிகளே. நமக்கு இந்த KTM 250 கொடுத்தது யாருன்னு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிருக்கீங்க, நம்மளை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஸோ நம்ம துப்பாக்கி பார்த்திபன் அவரோட 250 அட்வென்ச்சர் தான் இது. ஸோ நம்ம துப்பாக்கி பார்த்திபன் ஆல்சோ அவரும் ஒரு யூடியூபர், விளாகர் எல்லாமே உங்களுக்கே நல்லா தெரியும். அவரோட சேனலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மோர் தென் இந்த வண்டியை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், இந்த வண்டியில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அவரோட சேனல் அண்ட் இன்ஸ்டா ஐடி கொடுத்துருப்பேன். மறக்காமல் அதில் போய் அவருக்கு வேணும் உங்களோட டவுட்ஸை கேட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம மிஸ்டர் அருண் விஜய் நம்ம தலைவனோட சேனலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்புறம் நம்ம அப்பா மலையாளி நண்பன் சேனலில் இருக்கும். எல்லாத்தையும் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். டீமாக வரும். ஓவரால் இந்த KTM 250 ரிவ்யூ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னோடய ஸ்டைலில் எப்பயும் போல் சிம்பிளாக பண்ணியிருக்கேன். ரொம்ப போட்டு வளன்னு இழுக்காமல் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக பண்ணியிருக்கேன். ரிவ்யூ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த ரைட் ரிவ்யூவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் NS கேப்டன்.